ரூ. 175 தினக்கூலிக்கு தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச ரஜினிகாந்த் இன்னைக்கு வருஷத்துக்கு மட்டுமே 200 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறார். 450 கோடிக்கு சொத்து வச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கிட்ட 50 கோடிக்கு இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் வீட்டை தான் இந்த வீடியோல சுத்தி பார்க்க போறோம். சினிமால மட்டும் சம்பாதிக்காம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அதே மாதிரி மறக்காம நம்மளுடைய மிஸ்டர் சேல்ஸ்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் இருக்க போயஸ் கார்டனுக்கு தான் இப்போ நம்ம வண்டியை விட போறோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் நம்ம பேச போகிறோம். ஆரம்பத்தில் கர்நாடகாவில் பஸ் கண்டக்டராக மாதத்துக்கு 750 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆசைக்காக தமிழ்நாட்டில் இருக்க சென்னைக்கு வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 3500 ரூபாய் தான் படங்கள் நடித்ததுக்கு சம்பளமாக வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின ஒரு பெரிய சம்பளம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1978 பைரவி படத்துக்காக 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா நடித்த சில படங்களுடைய வெற்றியை தொடர்ந்து ஆரம்பத்திலேயே எப்படியாவது போயஸ் கார்டனில் வீடு வாங்கிடணும்னு ஆசைப்படுறாரு ரஜினிகாந்த். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே சென்னையினுடைய பின்னி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த போயஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபாலபுரம்க்கு ஆப்போசிட் அடையாருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சென்னையினுடைய சென்டர் சிட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க பிரபலமான நடிகர்கள் இல்லைனா அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் தான் தங்கியிருக்காங்க. இங்கே ஒரு வீட்டை வாங்கணும் இல்லை ஒரு வீட்டை விற்கணும், ஒரு லேண்டை வாங்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களாலாம் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, போயஸ் கார்டனுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த நிலத்தை விற்கலாமா இல்லை வாங்கலாமா, இல்லை இது யாருக்கு விற்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த இடமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போயஸ் கார்டனில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலையே 50,000 ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு சிங்கிள் பீச்சுக்கு நீங்க கட்டணும் போயஸ் கார்டன்ல வாங்கி அப்படின்னா கிட்டத்தட்ட அது பல கோடிக்கு தேரும். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வில்லாஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் சேல் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. 25 வருஷமா வேலை செய்றேன். ஜெயலலிதா அம்மாவை கூட பாத்துக்கிறேன். ஆனா ரஜினி சாரை நான் பார்த்தது இல்ல. ஜெயலலிதா அம்மா எப்படி? அவங்க வீராரு சொல்ல பாத்துக்கிறேன். இல்ல அது சரி. எப்படி வெளிய நான் வாக்கிங் வருவாங்களா இல்ல? இல்ல இது பாட்டிக்கு போக சொல்ல கார்ல போவாங்க. எல்லாரும் பாத்துட்டு போவாங்க. ரஜினி சார் நான் பார்த்ததே இல்ல. 7 மணிக்கு வருவாரா? 7 மணிக்கு வருவாரு. இந்த பக்கம் பார்த்ததே இல்ல. நீங்க பாத்துக்கிங்களா அக்கா? நான் பாத்துக்கிறேன். பேசிருக்கீங்களா அவர்கிட்ட? பேசுனது பாத்துருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா சும்மா இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு வழி தேடலாம் அப்படின்னு கேட்டோம். அக்கா வேற மாதிரி தக்கா பேசுறாங்க. வாங்க அப்படியே ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம் ரஜினி சாரோட வீட்டை பாக்குறதுக்கு. போய் பார்த்துட்டு வருவோம். சரி, ரஜினிகாந்தினுடைய போயஸ் கார்டனில் இருக்க லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய இந்த ராகவேந்திரா அவென்யூவில் இருக்க ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடு 2002 அவர் கட்டினது. ரொம்ப மினிமலான இன்டீரியர்ஸோட உட்டோன்ஸ் வச்சு கிரீட் கார்டன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு மினிமலிஸ்டான வீடை 2002 கட்டியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அந்த வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் ராகவேந்திரா கல்யாண மண்டபம். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாயிலிருந்து 30 கோடி ரூபாய் வரைக்கும் வேல்யூவேஷன் இருக்கு. ஆனால் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான லேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மகாராஷ்டிரா புனேல இருக்கக்கூடிய மாவடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் விவசாயத்துக்காக ஒரு பெரிய நிலத்தை வச்சிருக்காரு ரஜினிகாந்த். அதோட வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ண முடியல. 100 கோடிக்கு மேலே ஸ்டாக்ஸ் அண்ட் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய விஷயங்களை ரஜினிகாந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள்னால ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 250 கோடி வரைக்கும் டீல் பேச முடியும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு இந்தியன் ஆக்டரா ஸ்டேஜ் டிராமா, பிளாக் அண்ட் ஒயிட், கலர், 3D, மோஷன் கேப்சர், ஏஐ வரைக்கும் எல்லா டெக்னாலஜிஸையும் அடாப்ட் பண்ணவர். எல்லா ஜென்ரேஷனுடைய ஆடியன்ஸையும் விசிபிலிட்டி தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியவர். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லான டிரெக்டர் KS ரவிக்குமாரோடு சேர்ந்து லிங்கா மாதிரியான படம் தோல்வி அடைஞ்சாலும் காலா கபாலி மாதிரியான படங்களை பாரஞ்சித் மாதிரி ஒரு ஃப்ரெஷரை வச்சு ஹிட் பண்ண தெரியும். ஸோ அதனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சு மறுபடியும் தன்னை ஒரு ஜெயிக்கிற குதிரையா மாற்றிக்கக்கூடிய வித்தையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேன்ஸ்னுடைய லாயல்ட்டி தான் இவருடைய பெரிய சக்ஸஸ்க்கான காரணமாக இருக்கு. பண்டிகை தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற அவருடைய படத்தில் வர டைலாக் மாதிரி தான் இந்த சினிமா பிஸ்னஸில் எப்போவுமே தன்னை சிங்கமாக கன்சிடர் பண்ணி இந்த பிஸ்னஸில் தான் சிங்கமாக ஜெயிக்க விரும்புகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளுடைய மிஸ்டர் சேல்ஸ்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.